Rohit Sharma's woeful form continuing again. You have to be brutal irundha aanu nee matama shot odunna aanu. Ana Jaiswal and Virat were stabilizing partnership கொடுத்திருந்தாங்க. The run out that changed the match again. Obviously the calling was very bad. So it's more of a confusion on calling. That run out costed India a lot. I certainly believe that. ஏன்னா SSV Jaiswal out ஆற மாதிரியே தெரியல சீக்கா. செம்மையா Siraj was definitely a big disappointment. In fact, 23 overs, 122. எப்படியாவது ஒரு 50 அடிக்கணும். At the innings is very crucial for him. ஆஸ்திரேலியன் டென்ஷன் ஆடுவாங்க. இதே வந்து அது எப்படி அது ஆர்டிகுலேட் பண்ணி சொல்லுமா, I think it's a very risky shot, you should not have played that way அப்படின்னு சொல்லுங்க. Oh no, it's a very I think what Rishabh Pant did was he's playing well. Oh no, என்னப்பா ஆடினா நல்லா ஆடினாயாப்பா, ஏன்பா இந்த ஷாட் ஆடினா அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் அவங்களுக்கு. Hi guys, welcome to Cheeky Chika. முக்கு மேல ராஜா. ஆஹா. Hey. கோயிந்தா. Chika, a lot of talking points. ரெண்டு நாள்ல சரியான டெஸ்ட் மேட்சா ஷேப் அவுட் ஆயின்னு இருக்கு சீக்கா. ஆஸ்திரேலியா 474, 311 for 6ல இருந்து 474. ஸ்டீவ் ஸ்மித், நான் சொன்னேன் பிகினிங் ஆஃப் த சீரீஸ்ல ஸ்டீவ் ஸ்மித் அடிப்பாருன்னு ரெண்டாவது செஞ்சுரி. ஹிஸ் 34th டெஸ்ட் 100. பேட் கமின்ஸ் ஒரு சூப்பர் பார்ட்னர்ஷிப். அதுக்கப்புறம் இந்தியாவோட பேட்டிங் பார்த்தோம். ரோஹித் சர்மாஸ் woeful form continuing again. ஆனா ஜெய்ஸ்வால் அண்ட் விராட் ஒரு ஸ்டெபிலைசிங் பார்ட்னர்ஷிப் கொடுத்திருந்தாங்க. The run out that changed the match again. அதுக்கப்புறம் ஆனா இன்னைக்கு நிதிஷ் ரெட்டி அண்ட் வாஷிங்டன் சுந்தர், the two saviors, the two heroes in சொல்லி ஆனோம் சீக்கா. Let's start with Nitish Reddy சீக்கா. What an innings சீக்கா, என்ன ஒரு innings. Third youngest Indian to get a century in Australia. Outstanding achievement. He has been growing step by step சீக்கா over the last year, and 1 year he's become a superstar. நீ சொன்ன மாதிரி பாரு, ஒரு ஐபிஎல்ல வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஆயிட்டான். What I like about Nitish Reddy, first of all, Nitish மச்சான், congrats அடே, out of the world knocked out. அது சிச்சுவேஷன் பாரு, ஏன்னா அடிச்சது 191 for 6 ஏதோ டாக்டரிங் டீம் அவுட் ஆனா டீம் கோயிந்தா 250 225 கோயிந்தா 191 for 6. அங்கே நின்று 354 for 9 ரன் எடுத்துட்டு போயிருக்கானா. வாட் அ நாக். எனக்கு என்ன பிடிச்சதுன்னா இந்த நாக்குல நிதிஷ் அவன் டெம்பரமெண்ட் பாரு, பாத்துட்டா பாரு அவன் டெம்பரமெண்ட். ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் மேட்ச் பார்த்தா ரிஸ்க் எடுத்து ஸ்கூப் பண்ணி தேர்ட் மேன் மேல 6 அடிச்சிருந்தான். இந்த டெஸ்ட் மேட்ச் பார்த்தா ஒரு ஆர்த்தடாக்ஸ் கிரிக்கெட் ஆடிருக்கான். பட் he kept on playing his shots. எப்ப அடிக்கணுமோ அடிக்கிறான் ஷாட்ஸ். பட் நீ பார்த்தா ரிஸ்கி ஷாட்ஸ் கிடையாது, எல்லாம் ஸ்ட்ரெயிட் அடிக்கிறதெல்லாம் பார்த்தா கவர்ஸ் மேல, லாங் ஆஃப் மேல, லாங் ஆன் மேல, ஸ்ட்ரெயிட் மேல, கத்தி ஷாட்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பட் எனக்கு என்ன பிடிச்சதுன்னா the way he was leaving deliveries பாத்தியா, மிச்சல் ஸ்டார்க் எஸ்பெஷலி ஜஸ்ட் அவுட் சைடு விட்டுறான், தூக்கிடுறான் ஷோல்டரிங் his arms. அமேசிங் டெக்னிக் அண்ட் அமேசிங் வாட் ஷுட் ஐ சே டெம்பரமெண்ட். அதுதான் இந்த மேட்ச் அடிக்கணும். 191 for 6ல வந்து வாஷியோட ஒரு செஞ்சுரி பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்சை திரும்பிட்டான் இப்போ. அமேசிங். அண்ட் ஐ டெல் யூ வாட், இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன் ஒரு இந்தியன் டீம், எஸ்பெஷலி இன் ஆஸ்திரேலியா. மச்சான் 191 for 6ல போச்சே, வாஷியும் சரி, ரிதீஷ் ஹேட்ஸ் ஆஃப் டு வாஷி. அவன் இந்த ரெசல்யூட் பேட்டிங் சொல்லுவாங்க தெரியுமா, தில்லிப் துடன் ஷாட்ஸ் ஆடுறான், நிக்கிறான், அடிக்கிறான். அது ஃபேண்டாஸ்டிக் சார் ரெண்டு பேரும். வாஷிங்டன் சுந்தர் அவரோட ரெண்டாவது 50 இன் ஆஸ்திரேலியன் சாயில். இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி அந்த பிஜிடி சீரீஸ், ஃபர்ஸ்ட் பிஜிடி சீரீஸ்ல அடிச்சாரு. சோ சீக்கா, குட் பாசிட்டிவ் சைன்ஸ் சீக்கா. எண்ட்ல வந்து அந்த சேஞ்ச் ஆஃப் சுப்மன் கில், getting that extra all-rounder in Washington Sundar, he is proving his point. இல்ல I'm here to stay. இந்த வருஷம் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நீங்க பாருங்க. லாஸ்ட் இயர் hardly 6 months back dropped from T20 cricket. ஓகே சரி, ஃபார்ம் இல்ல, கன்சிஸ்டன்சி இல்ல, ஃபிட்னஸ் இல்லன்னு நம்ம பேசியிருந்தோம். பட் he's worked. அந்த ஒரு 2-3 months he's worked. He's come back இந்தியன் டீம்ல திருப்பி T20 கிரிக்கெட்ல இருந்து மேன் ஆஃப் தி சீரீஸ் வாங்கி, அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு கம்பேக் பண்ணி, நியூசிலாந்து சீரீஸ் பிரில்லியண்டா பண்ணி, அதுக்கப்புறம் நான் ஆஸ்திரேலியா ahead of Ashwin he played Chika, and now he is shown இல்ல I'm here to stay. என்னால இது பேட்டிங்லயும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், bowlingலயும் I can chip in with a wicket, பேட்டிங்லயும் என்னால அடிக்க முடியும்னு. டெஃபினட்டா நீ பாருடா. First test match like he played a very key role in India winning the test match with the bat, with the ball. Same thing Nitish Kumar உனக்கு சேர்ந்தா
அப்பவும் சேவ் பண்ணாங்க, ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு சேவ் பண்ணாங்க. சோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த வாஷிங்டன் சுந்தர், நிதிஷ்குமார் அடிச்செல்லாம் இந்தியா வின் பண்ணிடுறாங்க. ஃபார் ஆல் இந்த டெஸ்ட் மேட்ச் அடிச்சிருவாங்க போல இருக்கு. நீ ஒரு 100 ரன் லீட் வந்துட்டு மச்சான், எங்கேயாவது அவங்க 150 170 ஆல் அவுட் ஆகிடும். 275 300 லாஸ்ட் டே டு சேஸ். India's got an outside chance and you don't rule out. Now I still believe that it's going to be a great test match. I still believe India's got a chance to win. ஆனா உங்களோட ஆப்டிமிசம் இருக்கு பாத்தீங்களா இல்லையா? 100 ரன்ல ஆல் அவுட் ஆகிடுவாங்கன்னு நீங்க பாத்தீங்களா இல்லையா? ஆஸ்திரேலியாவை விக்கெட் இஸ் குட் சிக்கா, விக்கெட் இஸ் a good batting wicket சிக்கா. இல்லடா, I said 275 to chase. எங்கயாவது இன்னும் கொஞ்சம் குறைச்சு நிதிஷ் ரெட்டி நாளை கத்தால டங்குன்னு ஒரு 20 ரன் குயிக் ஃபார் 25 எக்ஸ்ட்ரா அடிக்கிறான்டா, ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். நான் என்ன சொன்னேன், 275 300 லாஸ்ட் டே சேசிங் இன் திஸ் விக்கெட் இஸ் குட் அண்ட் டெஃபினெட்லி வித் இந்தியன் பேட்டிங் இட்ஸ் பாசிபிள். மறக்காத மச்சான், ஆஸ்திரேலியன் டென்ஷன் ஆடுவாங்க. ஏன்னா the lead is narrowed down so much. See, in all fairness, yes, நீ சொல்ற என்ன 116 runs lead சிக்கா, இன்னும் எப்படி பேசுறீங்க எல்லாம் நான் பைத்தியம் மாதிரி பேசுறேன்னு நினைக்கிறாங்களா? நான் வேற மாதிரி யோசிக்கிறேன். இந்த பூம்ராக்கு எங்கேயா போட்டான், நான் இந்த பதவி 150 ஆல் அவுட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்றேன். which Australia is capable of again. India is definitely capable of that, especially with Bumrah. Anything is possible. அது வந்து உங்ககிட்ட நான் அக்ரி பண்ணிக்கிறேன். But it is a big uphill task. Still advantage Australia சிக்கா, அதுல டவுட்டே கிடையாது. I'm not saying no, but I'm not ruling out na சொல்ல வரேன் India winning சொல்ல வரேன் நான். The best case scenario according to me for India would be if they come out of this match with a good draw. Win outside chance, நீங்க சொல்ற மாதிரி outside chance தான். But I still feel big advantage to Australia. ஏன்னா இந்தியா இன்னும் அந்த 5th டேல போய் இந்த விக்கெட்ல பேட்டிங் ஆடணும். இன்னைக்கே பார்த்தோம் நேத்தன் லைனுக்கு கொஞ்சம் டர்ன் இருந்தது. So definitely நேத்தன் லைன் will come into play on the 5th day. அதுல டவுட்டே கிடையாது. But let's go back to the first innings சிக்கா. Steve Smith, let's start with Australia batting. 311 for 6. அங்கதான் I felt we let the match go சிக்கா. We should have gotten them for 375. கமின்ஸ் போட்டு அடிக்க விட்டாங்கடா போட்டு. அவங்க விட்டு கவர்ஸ் மேல மேல டிரைவ் அனக்ஷிமா ஆஃப் டிரைவ் அடிக்கிறான், ஆத்தென்டிக் ஆஃப் அடிக்கிறான், கவர் டிரைவ் அடிக்கிறான், விட்டு ஸ்டீவன் இருக்கான் போட்டு. கமின்ஸ் நீ அடிக்க விட்டீங்க பாத்தியா, அந்த 49 runs கொடுத்த அந்த பார்ட்னர்ஷிப், அந்த கமின்ஸ் ஸ்டீவ் ஸ்மித் பார்ட்னர்ஷிப், I think they scored more than 100 runs partnership. That mattered a lot. That ultimately 112 runs partnership மச்சான். அந்த 112 runs partnership plus அதுக்கப்புறம் வந்து மிச்சல் ஸ்டார்க்கோட ஒரு 44 runs partnership. சோ நீ பார்த்தா ஸ்டீவ் ஸ்மித் கேரியோட 53 runs partnership, இங்க 112 runs partnership, 4 பார்ட்னர் லபுஷேன், கேரி, ஸ்மித் and மிச்சல் ஸ்டார்க். That's the greatness of Smith in this match. Hats off to Smith. 140 ரன் எல்லாரோட பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணதுமா, அது கமெண்ட்ஸ் பார்ட்னர்ஷிப் விட்டுட்டு இந்தியா. அங்கதான் மச்சான் இந்த சிராஜ் ஈராஜ் எல்லாம் போய் டபு எனக்கு I thought வாஷிங்டன் சுந்தர் அண்டர் போல் in this match. எதுக்கு சிராஜ் இவ்வளவு போலிங் கொடுத்தாங்கன்னு தெரியல. அவனை போட்டு டங்கு அடிக்கிறாங்க. இங்கே பார், அங்கே பார், சார் மீனார், குத்துப் மீனார், எல்லா மீனார் கட்சி அவன் போட்டுங்க. இங்க அங்கே போட்டு அடி கிழி கிழிச்சிருந்தாங்க அவன் போட்டு. அங்கே பார் வெங்கடாஜலபதி டெம்பிள், இங்கே பார் ஹைதராபாத் லேக் 23 overs 122 போட்டு கிழி குடிச்சுதான். இவன் வந்து திப்பு வந்து ஓடி போடுறான். வேகமா போட்டா வேகமா அடிக்கிறாங்க. Yeah, Siraj was definitely a big disappointment. In fact, 23 overs 122 பொளந்துட்டாங்க. அந்த செகண்ட் டே பேட்டிங் ஸ்டீவ் ஸ்மித் காத்தால வந்து சிராஜுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் லைக்கிங் வச்சிருந்தாரு. And he looked off radar completely. And then அந்த இந்தியன் பேட்டிங் வரைச்சு சிக்கா பின்கோடுன்னு சொல்லியிருந்தேங்க. மானஸ் லபுஷேன், ஸ்டீவ் ஸ்மித் சீரீஸ் முன்னாடி. ரோஹித் சர்மா என்ன சிக்கா இது, it looks really bad சிக்கா. I'm one of his biggest fans and it doesn't look like a good sight. ஒரு அவுட் ஸ்விங்கிங் டெலிவரி, he wasn't even there. புல் ஷாட்டுக்கு போய் கொஞ்சம் சேடா இருக்கு பாக்கிறதுக்கு. ஏன்னா லாட் ஆஃப் ஜோக்ஸ் saying ரோஹித் சர்மா ஓபன் பண்ணா கேஎல் ராகுல் ஓபன் பண்ற மாதிரி தான். I mean, you don't want to hear these things from a legendary batter, but this is a sad truth. இப்போதைக்கு அதை ஃபேஸ் பண்ணி ஆனும்ல. Bad for Rohit Sharma. See, அவன் என்ன பண்ணிட்டான், தப்பு பண்ணிட்டான். கொஞ்சம் நின்று கொஞ்சம் ஸ்டே ஆன், நீ நின்னா எட்ஜ் வாங்கிக்கிறான்னு பயத்தான். இது வந்து இந்த மாதிரி ஷாட்லாம் நின்று நடராஜா ஸ்கோர் அடிக்கலாம் இந்தியன் விக்கெட்ஸ்ல ஓகே, இந்தியன் விக்கெட்ஸ்ல தான் கனெக்ட் பண்ணிருப்பான். இது ஆஸ்திரேலியன் விக்கெட் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்ல மாட்டிட்டான். அண்ட் நீ சொல்ற மாதிரி இட் வாஸ் நாட் a short ball, just short of yes ரோஹித் சர்மா இந்தியன் விக்கெட்ஸ் அடிச்சல இந்த மாதிரி ஷாட்ஸ்லாம், நாட் ஆஸ்திரேலியன் விக்கெட்ஸ். அண்ட் ஐ திங்க் எஸ் ஹி இஸ் ஸ்ட்ரகிளிங் ஃபார் ஃபார்ம். எப்படியாவது ஒரு 50 அடிக்கணும். அடுத்த இன்னிங்ஸ் இஸ் வெரி crucial for him. Next innings is crucial for him. And from an Indian point of view, assuming that we are chasing
275 to 300. அங்க ஒரு ஓப்பனிங் பார்ட்டிஷிப் வந்தா இந்தியாஸ் காட் குட் சான்ஸ் வின். சோ ரோஹித் மச்சான் இதெல்லாம் மாத்துருவாங்க. நீ அடுத்த இன்னிங்ஸ் அடிச்சு வின் பண்ணி கொடு இந்தியாவுக்கு, நீ பிஸ்தா ஆயிடுவ. அவ்வளவுதான். ஒரே ஒரு நாள் வின் பண்ணி குடிச்சு வினாடா எல்லாம் மாறிடுவாங்க. சோ எஸ், ஐ ஃபீல் பேட் ஃபார் ஹிம், பட் இஸ் ட்ரைங். லெட்ஸ் ஃபேஸ் இட். ஸ்ட்ரகிங் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. வேற நீ பார்த்தா நம்ம ரோல்ஸ் ராய்ஸ் நல்லா, பட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் செம நாக் மேட்ச். செமையா இருக்காண்டா யசஸ்வி ஜெய்ஸ்வால். ஓகே என்ன மாதிரி அடிச்சுட்டு இருக்காண்டா, போட்டு விட்டு தட்டு கட்டு சீவு. அண்ட் எனக்கு என்ன பிடிச்சா அந்த ஷாட் ரன் ஷாட் அடிக்கிறா பாரு தேர்ட் மேல அலட்சியமா ஆனவனா அடிச்சுட்டு தான்டா அதை போட்டு. KL ராகுல் பத்தி சொல்லியிருந்தாங்க. He was looking really good number 3ல. What a delivery, Chika. Actually, in all honesty, it was a peach of a delivery. Pat Cummins கிட்ட இருந்து moving late, opened him out. அதுக்கப்புறம் we saw Virat Kohli, a determined Virat Kohli coming to bat, Chika, along with Yashasvi Jaiswal. நிறைய balls initially outside the Australian test பண்ணாங்க ஆஸ்திரேலியா. இனிஷியலா நிறைய அந்த ஃபீடர்ஸ் கொடுத்தாங்க. விராட் கோலி நிறைய விட்டு ஆடி இருந்தாரு. That partnership between him and Jaiswal was blooming. Virat Kohli showed a lot of patience, resilience. அது பார்த்தோம் விராட் கோலி கிட்ட இருந்து டெஃபினட்டா. But that one moment of madness again changed the entire game, Chika. And the moment of madness, whose fault is it, Chika? Let's go straight to the crux of it. Because I personally believe, now I'll come with my theory. I personally believe it is both of them's fault. Yashasvi Jaiswal, first of all, at that particular moment அவ்வளோ ரிஸ்கி சிங்கிள் தேவை இல்லை. அது டெஃபினட்டா நான் வந்து ஃப்ரம் யசஸ்வி ஜெய்ஸ்வால்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த பர்டிகுலர் டைம்ல இப்போதான் மிச்சல் மார்ஷ் அதுக்கு முன்னாடி ஓவர் நீங்க டேக் டவுன் பண்ணிருக்கீங்க. தே ஆர் லுக்கிங் க்ளூலெஸ். உங்க ரெண்டு பேரும் எப்படி விக்கெட் எடுக்கணும்னு தெரியாம போட்டுன்னு இருக்கும்போது அந்த டைம்ல அந்த ரிஸ்கி சிங்கிள் தேவையில்லை. ஹேவிங் செட் தட், அந்த சிங்கிள் கால் பண்ணதுல விராட் கோலிஸ் ஃபால்ட் வாஸ் he didn't respond properly. He saw யசஸ்வி ஜெய்ஸ்வால் அவரோட எண்டுக்கு தான். யசஸ்வி ஜெய்ஸ்வால் was running to his danger end. It would have been a tight single anyway, but I felt that is where Virat Kohli made a mistake. So both of them were at equal fault. என்ன காலிங்ல கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. Yes, no, mine, yes, no, நான் சொல்றோம். Youngsters were watching this. Calling is a yes, no சொல்லும். விராட் கோலி ஒரு சைடுல பால பார்த்துருந்தான். இவன் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஓடி வந்துட்டான். I don't think there was a audio call இருந்தா மாதிரி தெரியல. Yes, coming சொல்ல மாதிரி தெரியல. பார்த்தா நீ பார்த்தா அங்கதான் அது கன்ஃபியூஷன் வாஸ் தட். எஸ், நீ பார்த்தா விராட் சொன்னா மிடில் கீழ இருக்குடா, எங்கடா விராட் உள்ள இருக்கான்டான்றான் விராட். யசஸ்வி சொல்றான் இங்க வந்துட்டு நான் உன் சைட் கிட்ட வந்துட்டேன் அப்படின்றான். Both of them are trying to defend the point of view, but the point is front of the wicket the batsman is well, batsman should have out Virat single சொல்லிடணும். Obviously the calling was very bad. So இது வந்து it's a more of a confusion on calling. Maybe crowd noise நால yes no காது கேட்கல அவங்களுக்கு தெரியல. full crowd, mad crowd. அது அந்த madness of the crowdல மாட்டிட்டாங்களான்னு தெரியல, அந்த crowdோட cheersல மாட்டிட்டாங்களான்னு தெரியல. பட் யசஸ்வி அந்த ரன் அவுட் பாத்தீங்கன்னா change the total complexion of the game. Thanks to Washi and Nitish, they come back. But you பாரு அதுக்கு டக்கு 3 விக்கெட். Virat probably lost his concentration. அந்த எண்ட்ல போனா திருப்பி அதே அவுட்டான பாரு போலண்டுக்கு. ஜஸ்ட் அது end of days play போது. It was very wide. It was actually very wide. Again, he could have left that ball alone. எட்டாவது ஸ்டம்ப். அந்த கான்சென்ட்ரேஷன் நீ சொன்ன டிட்டர்மின்டா ஆடினாலே அது வரைக்கும் இந்த மாதிரி ரன் அவுட் ஆச்சு என்ன ஓ your mind also gets குழம்பி போயிட்டு ஐயோ நம்ம தப்பு இல்லையோ, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, அவன் நல்லா ஆடிட்டு இருக்கான், நம்ம தப்பு பண்ணிட்டோமோ ஒரு மாதிரி கில்ட் ஃபீலிங் வரும். அதுல போய் பேட் அவுட்டான். அதுல பேட் அவுட் கச்சிருக்காங்க. So that wicket costed India a lot actually in my opinion. That run out costed India a lot. I certainly believe that. ஏன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் அவுட் ஆற மாதிரியே தெரியல சிக்கா. செம்மையா ஆடிட்டு மச்சான். அவன் வேற ரேஞ்சில் ஆடிட்டு இருக்கான். ஏன்னா இன்னிங்ஸ் ஆடுறான்டா. பர்த்ல அடிக்கிறான். எல்லா மேட்ச் ஐ திங்க் பிரிஸ்பேன்ல மட்டும் தான் ஃபெயிலியர் அடிக்கிறாங்க. எல்லா மேட்ச் அடிச்சிட்டு இருக்காங்க. யசஸ்வி ஜெய்ஸ்வால் most 50+ scores in a calendar year. நீங்க பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் வந்துட்டாரு. விருது சேவாக் 13, Yashasvi Jaiswal 11. ஒரு innings இருக்கு. So we have to wait and see if he can finish with 12 along with the great Sunil Gavaskar and Sachin Tendulkar. Talking about Sunil Gavaskar, Chika, obviously big controversy சொல்ல மாட்டேன். We saw his emotional side. Gavaskar ஓட emotional side பார்த்த commentary boxல some really harsh words were used. ஸ்டூபிட் ஷாட். அவரோட ஆக்சுவலி அந்த கமெண்ட்ரி வியூ நீங்க இன்ஸ்டாகிராம்ல இல்லாட்டி ஏதாவது சோஷியல் மீடியால நீங்க இருந்திருந்தீங்கன்னா நீங்க பாத்துருப்பீங்க. அத he was very emotional. அது வேர்ட்ஸ்ல காமிப்பா ஃபுல்லா பார்க்கலாம். அது சரி நீ சொன்ன மாதிரி அவன் கரெக்டா சொன்னாங்க. கவாஸ்கர் என்னன்னா
எஸ் ஒரு நேச்சுரல் கேம் ஆடுது ஓகே, பட் 2 ஆள் இருக்காங்க. ஃபைன் லெக் ஒரு ஆள் இருக்கான், ஸ்கொயர் லெக்ல ஒரு ஆள் இருக்கான். அதுக்கப்புறம் ஏன் திரும்பி இந்த ஷாட் போறான்? அதான் அவன் சொல்றான், நல்லா ஆடிட்டு இருக்க, ஒரு மால் இறங்கி விட்டான், அவனுக்கு கமிட்ஸ் போட்டு ஒரு 6 விட்டான் அவனு. ஆக்சுவலா யூஆர் டர்னிங் த பால் 27, நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆயிட்டு இருக்கு. பட் இந்த மாதிரி சமயத்துல எஸ் நான் நேச்சுரல் கேம் அடிச்சுதான் ஆடுவேன், நான் இந்த மாதிரி நிறைய அடிப்பேன் ஆடுவேன்னு சொன்னா, பட் நீ பாரு அந்த மாதிரி என்ன ஆயிட்டு இருக்கான் பாரு, 28, 21 இந்த மாதிரி அவுட் ஆயிட்டு இருக்கான். That means you're set, ball பார்த்துட்ட, set ஆயிட்ட, you're letting the team down. So Oscar's upset because you're letting the team down. நீ ஏன் அந்த மாதிரி ஆடுறாங்க? 2 பேர் வச்சிருக்காங்கல்ல, ஒரு ஃபைன் லெக்ல ஒரு ஆள் இருக்கான், ஸ்கொயர் லெக் ஒரு ஆள் இருக்கான். அந்த ஷாட் நீ யாருன்னு நீ சொல்லலாம் இல்லையே, இதுதான் என்னோட டிபிக்கல் ரிஷப் பந்த் கேம் அப்படின்னு சொல்லலாம். பட் அட் டைம்ஸ் நீங்க நிதிஷ் ரெட்டியா தான் கண்ட்ரோல் பண்ணா பாத்தியா? நிதிஷ் ரெட்டி வந்து அவனோட நேஷனல் கேப்ப கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஆனா இல்லையா நீங்க நிதிஷ் ரெட்டி? நீ பாத்துடா, வாட் நிதிஷ் ரெட்டி டூ? அவன் நேச்சுரல் கேம் கர்வ் பண்ணிட்டான். Sometimes you learn to curb your natural style as the situation demands. அந்த situation demanded that ரிஷப் பந்த் கொஞ்சம் நேரம் போட்டு உரிச்சிருப்பான் போட்டு. That is what the difference. That is why Gavaskar is very upset. I agree with Gavaskar. You learn to play for the according to the situation. என்ன சிச்சுவேஷன் இருக்கு, இந்த சமயத்துல டவுட் ஆகலாமா அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோ. நான் இந்த மாதிரி லூஸ் மாதிரி நிறைய நான் அவுட் ஆயிருக்கேன் நிறைய வச்சுக்கோ, அது வேற விஷயம். நான் கச்சாமியா இந்த மாதிரி லூஸ் ஷாட்ஸ் ஆடி அவுட் ஆயிருக்கேன், நான் கச்சாமியா குத்தி அவுட் ஆயிருக்கேன், அது வேற விஷயம். But I'm just saying as an expert, பாக்கச்சே yes, I thought ஏன்டா இப்படி அவுட் That is the ஆனான் beauty of the sport, Lachika. I mean, I understand உங்க generation especially, you guys are hard cricketers. அது எங்களுக்கு டெஃபினட்டா தெரியும். நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணாதது, because I grew up with your generation, your colleagues being my coach, and I know you guys play hard cricket. But sometimes you know, you guys can be very brutal. That's the honest truth. தப்புடா தப்பு, ரைட்டா ரைட்ரா, ஆமாண்டா. டேய் நிதிஷ் ரெட்டி பிரமாதம் சொன்னா உங்களுக்கு ஓகேயா? ஜெய்ஸ்வால் பிரமாதம் சொன்னா உங்களுக்கு ஓகேயா? அப்படி சொல்லுங்க. அப்படி அது டெஃபினட்டா I don't mean that. You like where you be brutal இருந்தது ஆணும். நீ மட்டமான ஷாட் ஒத்துனா ஆணும். See, that is what an expert's point of view. You are giving the honest view. You got to call a spade. இப்ப ரோஹித் சர்மா தடவறான், செம்ம தேவடி தேச பள்ளியில இருக்கான் அவன். எங்கேயா இருக்கிறேன், நான் எந்த ஊர்லயா இருக்கிறேன், ஆஸ்திரேலியா இருக்கிறேன், நான் மெல்பர்ன்ல இருக்கிறேன், அவன் எந்த ஊர்ல இருக்கானே தெரியல மாதிரி ஆடுறான் பேட்டிங். அவன் இந்தியாவில இருக்கான், ஆஸ்திரேலியா இருக்கான், அவன் பாவம் வருதா போறான்னு தெரியல, அவனுக்கு பால் வருதா போதா, பெவிலியன் வருதா போறதா, என்ன பண்றான். அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்துச்சு. You have to call a spade. So that's all. It's a bad shot. See, I mean, you cannot எல்லா வாட்டையும் நம்ம பிரைஸ் பண்ணிதான் ஆனும், எல்லாரும் நம்ம நல்ல பத்தி தான் சொல்லணும்னா கதையா இருக்கா? நீ நம்ம not many people maybe agree with me. Sometimes you know, you can't be critical. I think you should have played this shot. You can be critical, but you can, there's a way to phrase it also, Lachika. அதெல்லாம் ஒரு படலங்க கிடையாது. இதே வந்து அது எப்படி அது ஆர்டிகுலேட் பண்ணி சொல்லுமா, I think it's a very risky shot, you should not have played that way அப்படின்னு சொல்லுங்க. Oh no, it's a very I think what Rishabh Pant did was he's playing well. Oh no, என்னப்பா ஆடினா நல்லா ஆடினாயாப்பா, ஏன்பா இந்த ஷாட் ஆடினா அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு? இல்ல சீக்கா, சி லிட்டரலா இல்ல, நீ இது எப்படி உங்களுக்கு as a cricketer நீங்க யோசிக்க மாட்டீங்க. If someone, I mean, எல்லா கிரிக்கெட் நாங்களே மச்சான், நான் வாங்க திட்டு கிடையாது, நீ வாங்க எல்லாரும் திட்டு வாங்கியிருக்கோம் மச்சான். மட்டமான ஷாட் நம்ம என்ன சொல்றோம், சிச்சுவேஷன் டிமாண்டட் விட்டுருது. இது போயிட்டு இருக்கு ஆர்குமெண்ட் எனக்கு உனக்கு, நீங்களா அப்படியே கிரிட்டிசைஸே பண்ணக்கூடாது. ஒரு மாதிரி பூசி மெழு பேசணும்ன்றியா? இல்ல, I agree with you. You guys can be critical இருக்கிறது, I mean அதுல டவுட்டே கிடையாது. பட் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நிறைய பேருக்கு அது தெரியாத வியூவர்ஸ்க்கு உங்க ஜெனரேஷன் ஆஃப் கிரிக்கெட் அந்த மாதிரி தான் வளர்ந்தீங்க. You guys were hard. In the generation வந்து it's little more what do you say, little more sensitive probably. போடலாங்க அடப்படா, சென்சிட்டிவா கின்சிட்டிவா அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. என்னது கமிங் பேக் டு நிதிஷ் குமார் மச்சான், அவன் பாரு எப்படி கர்வ் பண்ணி ஆடினா பாரு, அவன் நேச்சுரல் கேம். ஏன்னா அவனு நேச்சுரல் கேம் இந்த மாதிரி ஆடினா, இது பாரு கான்ஸ்டன்ஸ் ஒரு வாட்டி 2 வாட்டி அடிச்செல்லாம் ஆஹா ஊன்னு வாங்க மச்சான். இதே கான்ஸ்டன்ஸ் 3 அவுட் ஆயிட்டான்னு வச்சுக்கோ, அவங்களே கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ ஹோன்னு வாங்க, அத்தனைக்கு இந்த மாதிரி 2 வாட்டி ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி அவுட் 2 வாட்டி அவுட் ஆயின்னு வச்சு, என்னடா அவன் கான்ஸ்டன்ஸ் எதெல்லாம் பண்றான், கோமாளித்தனம் பண்றான்னு வாங்க.
எனக்கு என்னன்னா சீக்கா, the only point that I am trying to say is that அதே ரிஷப் பண்ட், அதே தேர்ட் மேன், அதே ஃபைன் லெக், அதே டீப் ஸ்கொயர் லெக் முன்னாடி வச்சிருந்தாங்க அவர் அந்த ஸ்கூப் அடிச்சு 6 அடிக்கும் போது. அப்போ யாருமே வந்து பேசல. நீங்களும் அப்போ யாருமே வந்து சொல்லல, இது பேட் ஷாட்டா, ஒரு நாள் இப்படி அவுட் ஆ போறான், டீம் வந்து புட் டவுன் ஆ போகுதுன்னு. யூ கைஸ் we were all raving about it. ரிஷப் பண்ட் பாரு, ஜிம்மி ஆண்டர்சன் ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சு 6 அடிக்கிறான். பட் now when it happens like that and you immediately turn the other side, then there's inconsistency there. I think you're mistaken. The point made by Sunil was situation அந்த சமயத்துல இந்த மாதிரி shot is unwarranted for because India was a precarious situation. Chika, I agree with everything. That is the point he's trying to make, nothing else. I'm not disagreeing, but I am saying அதே ரிஷப் பண்ட் அந்த மாதிரி ஒரு ஷாட் ஆடி 6 முன்னாடி டீப் ஸ்கொயர் லெக் ஃபைன் லெக் வச்சு ரிஷப் பண்ட் அந்த ஷாட் அட்டெம்ப்ட் பண்ணது இல்லையா சீக்கா? என்ன சீக்கா நீங்க சொல்றீங்க? அவர் லைஃப் லாங் கெரியர் பூரா அதுதான் சீக்கா பண்ணிருக்காரு அவரு. அது நீங்க ஒத்துக்கணும்ல. வெரிந்தர் சேவாக் நீங்களே பாத்திருக்கீங்க, லைஃப் லாங் ஸ்பின்னர் போடும் போது டீப் ஸ்கொயர் லெக், டீப் மிட் விக்கெட், லாங் ஆன் லாங் ஆஃப் எவ்வளவு தடவை பொளந்திருக்காரு எல்லாரும் பவுண்டரி லைன்ல இருந்துன்னு. அதுக்கு மேலதான் 6 அடிப்பாரு அவரு. அவுட் ஆனா அவுட் ஆயிட்டாரு, வெளில வந்துட்டாரு, திட்டுவோம், ஓகே ஃபைன், எல்லாமே ஓகே. நீ அவ்வளவு நானே இருக்கேன், நானே வச்சிருக்கேன் லாங் ஆன், லாங் கையில குளிச்சு அவுட் ஆயிருக்கேன் நிறைய வாட்டி. அவுட் ஆயிருக்கேன். As a cricketer உங்களுக்கு தெரியும் அந்த feeling. Yes, you yourself know you've let the team down. I have got out to play silly shots like this. நிறைய பேர் திட்டிருக்காங்க இந்த மாதிரி. But if that shot is your best shot, if that shot gets you a lot of runs, let's be honest, Rishabh Pant has been more successful. I think this is the first time he's getting out like this, Chika. நீங்க அதுவும் பாருங்க. அனி என்ன தெரியுமா இருக்கு, அது மின்ன பால் வந்து மிஸ் பண்ணா, அதுதான் அந்த பாயிண்ட். மின்ன பால் மிஸ் பண்ணி அடுத்த பால் அவுட் ஆனவனே. And the situation India ஒரு tough situation, better situation போயிருக்கலாம் இந்தியா. See, end of the day, India is bigger. எல்லாம் we talk about Indian point of view. That is nothing else. Indian team point of view. வேற எதுவும் கிடையாது. Yeah, no, Chika, see the criticism, everything is agreed upon. எனக்கு என்னன்னா, ஆனா இதே ரிஷப் பண்ட் இதே மாதிரி ஃபீல்ட் இருக்கும்போது அடிப்பாரு. சோ சில வாட்டி கொஞ்சம் ரிஷப் ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த மாதிரி ஒரு ஷாட்டுக்கு அவுட் ஆயிருக்காரு சீக்கா, அதுவும் நம்ம சொல்லணும் சீக்கா. இந்த ஷாட் அவரோட கோ டு ஷாட்டா இருந்திருக்கு. சோ நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்கலி நீங்க வந்து அது பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் has been more successful playing this shot. இதே ஒரு கவர் டிரைவ் ஆடி நம்ம காட் பேண்ட் ஆறோம்னா நம்ம அப்போ அவ்வளவா ஒன்னும் சொல்ல மாட்டோம், பால் விட்டுருக்கலாம்டா, யூ ஷுட் லீவ் தி பால் ன்னு சொல்லுவோம். பட் இந்த மாதிரி பாக்குறதுக்கு when it looks bad we get a little emotional. Having said that, it was great TV, Chika. Let's be honest, it is great TV, it is great cinema of cricket. ஏனா டெஸ்ட் கிரிக்கெட் எல்லாரும் நம்ம நினைச்சுன்னு இருக்கும்போது என்னடா இது டெஸ்ட் கிரிக்கெட்னு, this series has again reminded us why test cricket is the best format of cricket ன்னு. ஏனா அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா are in the game காலிடான்னு நினைக்கும் போது Australian bowlers started looking tired, Chika. Mitchell Starkland towards the end was looking tired. So amazing to see India fight back. Even பார்த்தா மூணு bowler தான் அவங்களுக்கு. Nathan Lyon is just a spinner ஆடினாங்க. Nathan Lyon 11 look dangerous அனி. மிச்சல் மார்ஷ் ஒரு அபாட்டகர் bowler. அவங்க ஸ்டார்க்கும் bowler Cummins குட்ல போடாங்க. ஸ்டார்க் bowler and Cummins were terrific in all fairness. They bowled brilliantly all through the innings. But in Sarama they started looking tired. அங்கதான் I thought the way Washi played, எனக்கு என்ன பிடிச்சுன்னா back footer, good shots அடிக்கிறான், back footer drives அடிக்கிறான், and Washington the back footer drives அடிக்கிறான், back footer பின்னாடி தூக்கி அடிக்கிறான். Washington பியூட்டிஃபுல்லா ரொட்டேட் பண்ணாங்க. எப்படி ரெண்டு பேரும் ரொட்டேட் பண்ணி மேனுவர் பண்ணாங்க தெரியுமா? அங்கதான் எனக்கு வாஷியோட அந்த டெம்பரமெண்ட் பிடிச்சது. வாஷி, see, Washi is not doing it. Washi has done it time and again. What, hey மச்சான் வாஷிங்டன் ரொம்ப ஹாப்பிடா டே உனக்கு, சுந்தரா உன் பையன் பிரமாமாட்டா சுந்தரா. And most important, Nitish Kumar Reddy, a father பார்த்தோம். How happy he was. பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு நிதிஷ் ரெட்டி அப்பா. அந்த கதையெல்லாம் கேட்டனா நம்ம எம்எஸ்கே பிரசாத் சொன்னா கேட்டா பாவம் பாரு அழுதுறாரு அவரு. ஃபேண்டாஸ்டிக்ல ஒரு அப்பா போய் ஒரு 11 இயர்ஸ்ல போய் விட்டு பணத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபுல்லும் பையன் மேல இன்வெஸ்ட் பண்ணி ஆந்திரா கிரிக்கெட் அணிக்கு போயிட்டு அதெல்லாம் பேசி இந்த மாதிரி வந்ததுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு வெல் அண்ட் ஆடம் மில்கஸ், மைக்கேல் வான் ரெண்டு பேர் இன்டர்வியூ பண்ணாங்க. ஃபேண்டாஸ்டிக் see these sides because the boys come a long way. கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க and வந்து history create பண்ணிருக்கான், which is something fantastic. That is what is fantastic about this. Sari, okay, let's come to the last point, Chika. I still believe advantage Australia definitely, but what can India do? நீங்க வந்து 150 குள்ள எடுக்கணுமா? How much is okay, India are in the game. இதுக்கு மேல போயிடுச்சுனா இந்தியா காலிடா.
Up to 300 India in the game. 300 to chase last day. I'd say 300 to chase last day. Anywhere That between means 300 to 350. 300, 325 India get chase. I still believe the wicket is very good. Smith அடிச்ச fantastic straight. எல்லாம் ஆந்திரேஸ் அடிச்சான் ஸ்மித். நிதிஷ் ரெட்டி பார்த்தா ஹைட் இருக்கிறதுனால அந்த ஆந்திரேஸ் டக்கு டக்கு டக்குன்னு அடிக்க முடியும். பால் பிக் that is you don't have to go to picture. Ball is coming onto the bat beautifully. அதனால they were able to strike. Even Washington Sundar, because Australian wickets ball comes on the bat, it was shooting him very well. So 325 வரைக்கும் I think India can chase comfortably. That means அவங்கள வந்து நீ ஒரு 175 200 குள்ள பொட்டலம் பண்ணுவாங்க. 200 குள்ள பொட்டலம் பண்ணா சரி 200 வச்சுவேன் 200 and 200 குள்ள பொட்டலம் பண்ண சான்ஸ் இருக்குன்றேன். பூமரா பாட லைன் இன்னைக்கு விழுந்துருச்சு மச்சான். அந்த பசங்க 200 குள்ள காலி ஆயிடும். அதுதான் திருப்பி திருப்பி அதே தானே, அதே திருப்பி திருப்பி அதே சாப்டர் தான். பும்ரா சேவ் பண்ணுமா, அரே பும்ரா, அரே பும்ரா. I won't write it up பண்ணி அந்த பூம்ரா இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன வேணா சொல்லு, இந்தியா நான் நம்பிட்டே இருப்பேன். நான் அவன் வார்த்தை போற மச்சான். It is so refreshing to hear this, Chika, because we grew up in a generation in the 90s. Sachin இருக்கிற வரைக்கும் இந்தியாக்கு சான்ஸ் இருக்குடா, சச்சின் இருக்கிற வரைக்கும் இந்தியாக்கு சான்ஸ் இருக்குடா. அதுக்கப்புறம் we went to கோலி இருக்கிற வரைக்கும் இந்தியாக்கு சான்ஸ் இருக்குடா, கோலி இருக்கிற வரைக்கும் இந்தியாக்கு சான்ஸ் இருக்குடா. ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியன் ஹிஸ்டரி ஒரு ஃபாஸ்ட் bowler பும்ரா இருக்கிற வரைக்கும் ஒரு சான்ஸ் இருக்குடான்னு சொல்றோம் பாத்தீங்களா இல்லையா? How the times have changed. Amazing to see. So மச்சா பாரு செகண்ட் செகண்ட் எடு மச்சா பாரு. திடீர்னு பார்த்தா பராசுல தத்தத்தை இன்னைக்கு தாம் ஆட போறாங்க பாரு பாரு. நாளைக்கு தேர்தல் பட பரால்னோ அவ பாரு நாளைக்கு ஷோ பண்ண நாளைக்கு நீ பண்ணுவோம். அப்ப பாரு நான் ஜாயே குதிச்சுட்டு இருப்பேன் பாரு. நான் I hope it happens, Chika, because I honestly believe yes, advantage Australia, but நீங்க சொல்ற மாதிரி all my eggs are in one basket, Bumrah, and I do believe ஒரே ஒரு பண்ணியானோ Chika. ஒரு சேஞ்ச் இது just in the second innings என்ன பொறுத்த வரைக்கும் ஆகாஷ் தீப் should open the bowling, Chika, along with Bumrah. I think that might make a difference. சிராஜ் வந்து one change. I think Washington Sundar should bowl more. Washington நிறைய bowling கொடுக்கல. first thing நிறைய bowling கொடுக்கல. He is capable of getting wickets, he is capable of restricting, எல்லாம் பண்ண முடியும். நீ போட்டு சிராஜ் நம்பி கொடுத்துட்டே இருந்தா போட்டு டங்கு 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 டங்குன்னு அடிப்பாங்க. இங்கே பா அங்கே பா இங்கே பா இப்படிலாம் தான் அடிப்பாங்க அவளை போட்டு. யா இது எல்லாமே ரெயின் வராம இருக்கணும். ஒரு 2 full days of cricket இருந்தனா I think it will be a fantastic test match. Guys, நீங்க போய் போடுங்க கமெண்ட் செக்ஷன்ல, who do you think is going to win this match? Yes, advantage Australia. Does India have a chance of coming back? Illati India in the match draw panna kuda it could be a moral victory for India, Chika. Let's not forget that also. A draw can also be a good moral victory. இதே மாதிரி தான் நம்ம 2021ல ஒரு ஃபேமஸ் டிரா இன் சிட்னி, அதுக்கப்புறம் நம்ம போய் கேவால போய் வின் பண்ணோம். இங்க ஒரு ஃபேமஸ் டிரா பண்ணிட்டு சிட்னில it can again turn out to be a very different game. We'll have to wait and see. Guys, before you go, don't forget to subscribe to our channel Cheeky Chika, hit the bell icon notification. We'll be back again in a couple of days. Cheers, guys. மச்சான் நிதிஷ் salute ரா போறதுக்கு முன்னாடி hats off மச்சான். Great Nidish, super stuff Nidish.